ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அது என்னென்னா வாழைத்தண்டு கூட்டு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம். முதல்ல நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும், காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் வச்சுக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறமா நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை வந்து குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போது ஒரு தவாவில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டு ஒரு தடவை வதக்கிட்டு அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வாழைத்தண்டுலாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஏன்னா அந்த வாழைத்தண்டு வந்து நல்லா வேகணும். அதனால் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம். நடுவில் கிளறி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. தண்ணிலாம் சுண்டி போயிருக்கு பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்திருந்த கடலைப்பருப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். ஏன்னா இது டைம் ஆக கொஞ்சம் நல்லா இறுகிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னா இந்த அளவுக்கு தண்ணி போதும். இல்லை கொஞ்சம் போரிங்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கப் அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு டேஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க, சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு. சால்ட்டு பத்தலைன்னா இந்த டைமில் சேர்த்து ஒரு 2 கொதி விடட்டும். ஏன்னா நம்ம வந்து தேங்காய் பச்சை மிளகாயெல்லாம் போட்டுக்கலாம், அந்த பச்சை வாசம் போகணும். 2 கொதி கொதித்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வந்தால் சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அவ்வளோ நல்லது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.